morning students, welcome back to our classes. Now we are going to continue the sublimation part 6. Our heading is zigzag. The author name is Asha Nehima. Who is the main character? Main character யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணன். Our supporting character Mrs. Krishnan. You know that Dr. Somu. Dr. Somu was friend of Dr. Krishnan. சரியா? Who gave the zigzag to Krishnan? Dr. Somu. Dr. Somu தான் என்ன பண்ணுறாரு? zigzag வந்து கிருஷ்ணன் கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு. சரியா? அது கொடுத்தவர் யாரு? யாரு? டாக்டர் சோமுவோட கூத்து. அவர் நேம் என்ன? zigzag வந்து இவங்க கிட்ட கொடுத்துருக்காரு. சரியா? ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், ஜிக்ஸாக் வந்து எப்படி அவங்க வீட்டுக்கு வருவாங்க. சரியா? அண்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நடந்தது. இதுக்கு முன்னாடி டாக்டர் சோமு கொடுத்த கிஃப்டாக கொடுத்த நிறைய திங்ஸாக இருக்கும். சரியா? அவருக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸ் எல்லாமே இவங்க வீட்டுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. அது எல்லாமே இவங்க வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துதா அப்படின்னு கேட்டால் there is a big question mark. ஓகே, அதில் ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். மிஸ்ஸஸ் கிருஷ்ணனை பொறுத்தவரை உண்மையாகவே அவங்களுக்கு வந்து எந்த பொருளுமே என்ன இல்லை, ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இல்லை. பட் வாட் மாயா அண்ட் அரவிந்த் திங்ஸ், தே ஆர் ஆல் வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யார்? மாயா அண்ட் அரவிந்த். இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அது என்ன இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம கூட பார்த்தோம் இந்த பிளான்ட் ஈட்டிங், சாரி இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட்டு. சரியா? அப்புறமா வேற என்ன பார்த்தோம், இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட் பார்த்தோமா, அப்புறம் அந்த பூமராங் பார்த்தோம். இது எல்லாமே யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், பென் நைஃபு, இது எல்லாமே யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த குழந்தைங்க யாரோட டாக்டர் கிருஷ்ணனோட பசங்களான மாயான அரவிந்த் மட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகேவா? இவருக்கு இதெல்லாம் பார்த்தா யார் மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஏன்னா இந்த பிளான்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் பூமராங்காக இருக்கட்டும், அப்புறம் வேற என்ன பென் நைஃப், இது எல்லாமே இவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் தான் கிரியேட் பண்ணிருக்கு. எதுவுமே அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததே கிடையாது. ஓகேவா? அதனால தான் கிருஷ்ணன் வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து சோமுக்கு எல்லா பொருளுமே வெறுக்கிறாங்க. இது தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரியா? ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம லாஸ்ட் இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க யாரை கொண்டு வந்து விட்டுருவாங்க வீட்டில், விசு வந்து ஜிக்ஸாக் வந்து விட்டுருவாங்க. ஜிக்ஸாக் வந்த உடனே பேசுமா, பிகாஸ் நம்ம என்ன பார்த்தோம், ஜிக்ஸாக்கும் 21 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பார்த்தோம். பட் ஆனால் அது ஒரு லாங்குவேஜில் கூட அவங்க கூட பேசவே இல்லை. கீப் சைலண்ட் ஃபார் வெரி லாங். ரொம்ப நேரம் அது என்ன சைலண்டாகவே தான் இருக்கு. அதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றது இவங்க யாருக்குமே அதை சொல்யூஷன் தேடவே முடியல. பட் ஆனால் அது வந்து இவங்ககிட்டையும் வளரல. அதை வந்து அவங்க எங்கே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, ஒரு ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர் கிட்ட இருந்து யாருக்கிட்ட வாங்கியிருப்பாங்க, சோம் வந்து வாங்கியிருப்பாங்க. Now he is going to Alaska. அலாஸ்காவுக்கு போகிறது அலைவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஜிக்ஸாக்கை டாக்டர் கிருஷ்ணன் கிட்ட வந்து விட்டு போகணும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அப்படிதான் ஜிக்ஸாக் என்ன ஆகுது, மிஸ்ஸஸ் கிருஷ்ணனோட வீட்டுக்கு டாக்டர் கிருஷ்ணனோட வீட்டுக்கு வந்து வருது. ஓகே, இவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னமோ நினச்சிருக்காங்க, அது எப்படிலாம் அது என்ன மாதிரியான ஒரு விலங்காக இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சிருந்தாங்கல்ல. ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து நம்ம நிறையவே பார்த்தோம். சரியா? அப்புறம் இது வந்து வீட்டுக்கு வந்துருச்சா ஜிக்ஸாக்கு இவங்க யார் மாயாவும் அரவிந்த் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, எப்படியாச்சும் நம்ம பேச வைக்கலாம் அப்படின்னு. அரவிந்த் ஒன்று பண்ணியிருப்பாரு. என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு முக்கியமான விஷயம், he gave plate full of fruits and nuts to who? Zigzag. Zigzag பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக, சரியா, ஃப்ரூட்ஸாக இருக்கும், பப்பாயா இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ், சரியா, நட்ஸு, வால்நட்டு, கேஷ்யூ, இந்த மாதிரி நிறைய நட்ஸ் எல்லாமே போட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே பிளேட் ஃபுல்லாக இது வந்து யார்கிட்ட வைக்கிறாரு, ஜிக்ஸாக் கிட்ட வந்து வைக்கிறாரு. பட் ஆனால் ஜிக்ஸாக் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுது, ரொம்ப சைலண்டாக தான் இருக்கு. அது எங்கே உட்காந்துருக்குன்னு சொன்னோம், அப்படியே அந்த ராடு இருக்குல்ல, விண்டோ ராட், அந்த ஷீட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அது மேலே அப்படியே சைலண்டாக உட்காந்துட்டே இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு வந்து எந்த நட்டை எடுக்குது, வால்நட்டை வந்து தூக்கிட்டு போயிட்டு எங்கே போயிட்டு உட்காருது, அது நேராக சீலிங் ஃபேன் இருக்கும்ல, நம்ம வீட்டில் ஒரு சொல்லுங்க சீலிங் ஃபேன் மேலே இருக்கும்ல, அந்த ஃபேனில் வந்து இப்படி லைனாக ஒரு ஃப்ரூட்டாகவும் நட்ஸாகவும் என்ன பண்ணுது, அந்த
ஜிக்ஸாக் வந்து அடிக்கிட்டே போகுது. இது எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு ஒரே ஒரு கோவா மட்டும் எடுத்துட்டு எங்கே போகுது நேராக அந்த ராடு கிட்ட போயிட்டு அந்த விண்டோ ராட் சொன்னல விண்டோ ஷீட் ராடு அந்த ராட் மேலே போயிட்டு இருந்தது அப்படியே சைலண்டாக உட்காந்துருக்கு. அப்படி ரொம்ப நேரம் சைலண்டாக இருந்ததுனால அதுக்கு என்ன ஆகுது, தூக்கமும் வருது. சரியா, நம்ம அதெல்லாம் பார்த்தோம்ல, தூக்கம் அதோட சவுண்டு, தூங்குற சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஒரு டைனோசர், ரொம்ப பசியோடு இருக்கிற யானை, இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நிறைய எக்ஸாம்பிள் எல்லாமே நமக்கு கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கு எல்லாருக்குமே, கண்டிப்பாக பார்த்துருந்தா எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். சரியா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதோட சவுண்டு பார்த்தோன்னா யாராலுமே அங்கே சுற்றி இருக்க யாராலுமே என்ன பண்ண முடியல, தாங்கிக்கவே முடியும். அந்த மாதிரியான ஒரு கொரட்டை சவுண்ட் வந்து யார் விடுறா, ஜிக்ஸாக். அதோட கொரட்டை சவுண்ட் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு. இப்போ இவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல. சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப இவங்க அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுறாங்க. எந்த ரூமில், இவங்களோட அந்த ஸ்டூடியோ இருக்கும்ல, பெயிண்டிங் ஸ்டூடியோ இருக்குல்ல, அந்த பெயிண்டிங் ஸ்டூடியோ விட்டு இவங்க வெளியில் போயிடுறாங்க. யார், கிருஷ்ணனா இருக்கும், மாயா, அரவிந்த் எல்லாருமே போயிடுறாங்க. இப்போதான் ஒரு கேரக்டர் வந்து என்ட்ரி ஆகிறாங்க. யார், லக்ஷ்மி. லக்ஷ்மி யாருன்னு பார்த்தோம்னா மெய்டு. யாரோட மெய்டு, டாக்டர் கிருஷ்ணன் இல்லை மிஸ்ஸஸ் கிருஷ்ணனோட ஹவுஸோட மெய்டு. சரியா, இவங்க தான் மெய்டு, அதுதான் அந்த வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. சரியா, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து என்ட்ரி ஆகிறாங்க. வீட்டுல என்ட்ரி ஆனோடனே அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி கத்துறாங்க. லாஸ்ட்டாக இது வரைக்கும் தானே பார்த்தோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி கத்துறாங்க. ஏன் கத்துறாங்க, எதுக்காக அப்படி கத்துறாங்கன்றத இப்போ வந்து நம்ம லைனாக படிச்சிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் லைன் பை லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா, படிக்கிறது அப்படியே கவனிக்க பண்ணலாம். Lakshmi choking as if she had been electrocuted. Hearts hammering, they rushed to studio to find Lakshmi dancing and clapping her hands excitedly as she did. Lakshmi, ஏன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, she was yelling, இல்ல she was excited like something, ஏதோ அவங்களுக்கு ஏதோ சந்தோஷத்துல ஏதோ குதிக்கிற மாதிரியான சவுண்ட் எல்லாம் கேட்குது. உடனே அவங்க என்ன பண்றாங்க, போயிட்டு பார்க்கும்போது அவங்க யாரு, லக்ஷ்மி அப்படியே சந்தோஷம் துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படி குதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் படிக்கிற பாருங்க, ரொம்ப சந்தோஷமா அவங்க கூட குதிச்சுட்டு இருக்காங்க, துள்ளி குதிக்கிறாங்க. We have been blessed. We have been truly blessed. It's raining papayas and bananas in our room. அவங்க எதுக்காக ரொம்ப சந்தோஷத்துல குதிக்கிறாங்க, ஐயோ நம்ம எல்லாம் ரொம்பவே பெரிய வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம், நம்மளால பெரிய பெரிய பிளெஸிங்ஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு, இல்லைன்னா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன ஒரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, சீலிங் ஃபேன் இருக்குல்ல, அதுல இருந்து என்ன கொட்டுதுன்னு நினைக்கிறாங்க அவங்க, தானாவே மேல இருந்து தான் இந்த ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், சரி இந்த நட்ஸ், அதாவது ஃப்ரூட்ஸ் லைக் பனானா, சரியா பப்பாயா, இது எல்லாமே வானத்துல இருந்து அப்படியே கொட்டுதுன்னு நினைக்கிறாங்க. யாரு, லக்ஷ்மி. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அதுல பேக் ஸ்டோரி என்னன்னு, யார் அங்க இருந்து வச்சா, ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியாது இல்லை. ஸோ அவங்க வந்தோடனே சுவிட்ச் போட்டுருக்காங்க, ஒரே நாள் ஃபேன் சுற்றின உடனே அப்படியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே மழை மாதிரி கொட்டுது. இதை நினச்சி யாரும் ரொம்ப சந்தோஷப்படுறா, மிஸ்ஸஸ் லக்ஷ்மி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க. என்னடா இது, நம்ம வீட்டுல இப்படி உள்ளோம், நம்ம எல்லாருமே ரொம்பவே பெரிய பெரிய வரம்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம் போல அப்படின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து என்ன நடக்க பாருங்க. They froze in horror. Lakshmi had apparently switched on the fan on which Zigzag had left some fruit and nuts. இவங்க எதுக்காக ரொம்ப இப்படி சந்தோஷமா இருந்தாங்கன்னா, அவங்க என்ன பண்ணாங்க உள்ள வந்து, she switched on the fan which is Zigzag kept the leftover fruit and nuts. என்ன பண்ணிருக்கு, சாப்பிட்ட மீதியோ இல்லை அது சாப்பிட்றதுக்காக எடுத்துமே வச்ச ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் வந்து எங்கே வச்சது, சீலிங் ஃபேனில் தான் வச்சது. நம்ம அதான் பார்த்தோம், சீலிங் ஃபேன் மேலே வச்சதால இவங்க எங்கே சுவிட்ச் போட்டு அந்த பப்பாயாஸாக இருக்கணும், பனானா இருக்கணும், நட்ஸ் எல்லாமே அது மழை மாதிரி கொட்டுது. அதை நினச்சிதான் யார் ரொம்ப சந்தோஷப்படுறது, லக்ஷ்மி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரியா, half picked fruit steamed off the fan, dampening even Lakshmi's enthusiasm as a guava landed on her cheek with a soft squeeze. உடனே பாரு, இவங்க சந்தோஷத்துல ஒரு கோவா, அதாவது
பழம் கொய்யா பழம் வந்து அவங்க முகத்துல வந்து அடிக்குது. அது கூட அவங்களுக்கு தெரியல. அவ்வளோ சந்தோஷமா என்ன பண்றாங்க, அவங்க துள்ளி குதிச்சுட்டே இருக்கிறாங்க. சரியா? Squeeze and one walnut hit her forehead with a loud smack. ஒரு வால்நட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸில் வந்து இடிக்குது. சரி, அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் வால்நட்டு. அது வந்து பட்டதுக்கு அவங்க என்ன தெரியல, வலின்றதே தெரியல. அந்த அளவுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஏதோ கடவுளே அப்படி நமக்கு இதெல்லாம் தர மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அது அப்படியா இல்லை. அதை எடுத்து வந்து வச்சது யாரு? That was zigzag. சரியா? zigzag தான் என்ன பண்ணிருக்காங்க, ஃப்ரூட் நட்ஸ் எல்லாத்தையுமே ஃபேன்ல வந்து வச்சிருக்காங்க. சரியா? one slice of overripe papaya. One slice of overripe papaya. ரொம்பவே பழுத்து போன ஒரு பப்பாயா பீஸ். சரியா? இவங்க எல்லாருமே இப்ப என்ன பண்றாங்க, ரூம்ல வந்து ஒரு கார்னர், அதாவது டோர் ஓபன் பண்ணிட்டு ஒரு கார்னர்ல வந்து நிக்கிறாங்க. யாராரு? மிஸ்ஸஸ் கிருஷ்ணன், சரியா, மாயா, இவங்க எல்லாம் ஒரு சைடு நிக்கிறாங்க. உள்ள வந்து வேற லட்சுமி நிக்கிறாங்க. சரியா? லட்சுமி நிக்கிறாங்க. ஒரு அதாவது ஓவர் ரிப் பப்பாயா, அதாவது ரொம்ப பழுத்து போன ஒரு பப்பாயா இருக்கும்ல, உள்ள எப்படி இருக்கும், ஆரஞ்சு கலர்ல இருக்கும். சரியா? அது சீட்ஸ் எல்லாமே பிளாக் கலர்ல இருக்கும்ல, அந்த ஒரு பப்பாயா ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு அப்படியே இவன் கண்ணு எதில் இப்படி நிற்கும் போதே அப்படியே இவன் கண்ணு எதில் இப்படி போகுது. அப்படியே போயிட்டு எது மேலே விழுந்து பார்த்தீங்கன்னா எது மேலே விழுந்திருக்கும், ஸ்டுடியோவில் என்ன இருக்கு, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வச்சிருக்க பெயிண்டிங் ஸ்டுடியோ தானே அது. அவங்க ஒரு பெயிண்டிங் வந்து கண்டினியூ பண்ணலான்னு வச்சுருந்துருப்பாங்கல்ல. என்ன பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க? சன்செட் அட் மரீனா. இந்த ஒரு பெயிண்டிங் தான் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. நேராக போய் அந்த பப்பாயா அந்த பெயிண்டிங் மேலே போய் விழும். அப்படியே அவங்கெல்லாம் ஒரே ஷாக். அம்மா ஆல்ரெடி சும்மாவே திட்டுவாங்க, பெயிண்டிங் வேற போச்சா, அவ்வளோதான், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். One slice of overripe papaya came whizzing off the fan, and as they watched it helplessly, with horror splattered all over Mrs. Krishnan's unfinished masterpiece, Sunset at Marina, spreading streak of gooey orange pulp and shiny black seeds all over it. அந்த பப்பாயா வந்து பழுத்தமான பப்பாயா நேராக போயிட்டு என்ன பண்ணிருக்கு, அந்த பெயிண்டிங் அப்படியே பட்ட உடனே அந்த பேர் ஃபுல்லாக செதறி அங்கே என்ன கலரில் இருக்கும் பப்பாயா, ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல, அதே மாதிரி ஆரஞ்சு கலரு அந்த பெயிண்டிங் ஃபுல்லாக அப்படியே பரவி இருக்கு. அது கூட வேற என்ன இருக்கு, அந்த சீட்ஸ் பிளாக் கலர் சீட்ஸ் இருக்குன்னு சொல்லுமா, அந்த சீட்ஸுமே என்ன இருக்கு, அங்கங்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. சரி, எப்படி இருக்கும் பாரு, அவங்க கஷ்டப்பட்டு எல்லாரும் வரைஞ்சிருக்காங்க, இன்னும் ஃபினிஷ் பண்ணல. சரியா? அப்படியே போயிட்டு அந்த பப்பாயா விழுந்தோடனே ரொம்பவே கோவம் போயிட்டாங்க. யாரு? மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். இவங்க ஆல்ரெடியே சிக்ஸாக் வந்து பிடிக்காம தான் இருக்கு. சரியா? ஏன்னா அது வந்து யாரும் கொடுத்துட்டு போனதால சோனம் கொடுத்துட்டு போயிருக்காரு. சரியா? ஏன்னா அவங்க கொடுத்த எல்லா பொருளுமே அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையா மட்டும் தான் இருந்திருக்கு. சரியா? ஸோ இப்போ என்ன நடக்குது கண்டினியூ பண்ணலாம். Mrs. Krishnan yawned tragically and looked ready to shoot zigzag. ரொம்ப வருத்தத்தோட புலம்பிக்கிட்டே என்ன பண்றாங்க, இந்த சிக்ஸாக் நான் சுட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே ரெடி ஆகுறாங்க. அதாவது அவ்வளோ கோபம் யார் மேலே, சிக்ஸாக் மேலே. ஏன்னா இவங்க கஷ்டப்பட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அந்த பெயிண்டிங் வேஸ்ட்டாக போகிறதுனால என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே கோபம். இப்போ மட்டும் கையில் துப்பாக்கி இருந்தால் சரி, கண்டு இருந்தால் என்ன பண்ணுறாங்க, சிக்ஸாக் அப்படியே ஷூட் பண்ணுறாங்க. அந்த நிலைமையில் இருக்காங்க யாரு, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். பட் ஹி வாஸ் சேவ்டு பை த பெல். அப்படியே கோபத்தில் அப்படியே இருக்கிறப்ப எது அவங்கள சேவ் பண்ணுது, சிக்ஸாக்னா ஒன் பெல். சரியா? அது என்ன பெல்னு பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் ரிங் பெல். But they answered one call after another as all the neighbors rang up to demand what the awful gooey sound was and if they could please have some peace. என்ன பண்றாங்க, ரொம்பவே நெய்பர்ஸாக இருக்கவங்க எல்லாருமே அடுத்தடுத்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. நெய்பர்ஸ்னா யாரு, பக்கத்து வீட்டில் இருப்பாங்கல்ல, எல்லாருமே கால் பண்ணிட்டே இருக்காங்க. யாரு கால் பண்ணிட்டே இருக்காங்க, இவங்க மிஸ்ஸஸ் கிருஷ்ணனோட வீட்டுக்கு வந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் வருதுல்ல, இதோட கொரட்டை சவுண்டு அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கு. யாருக்கு, நெய்பர்ஸ் வீட்டில் எல்லாருக்கும். நம்ம பக்கத்தில் நாய் குலைக்குனா கூட நம்ம சண்டை போடுவோம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு சவுண்ட் வந்து சுற்றி கேட்டுகிட்டே இருக்குன்னா அப்போ நம்ம எப்படி இருக்கும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இரிட்டேட் ஆகும்ல. சும்மா யாரும் வண்டி போகும்போது ஹார்ன் அடிச்சாவே நமக்கு இரிட்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருக்கிறப்ப நெய்பர்ஸ் எல்லாருக்கும் என்ன ஆகுது,
ரொம்ப இரிட்டேட் ஆயிடும். சரியா? இரிட்டேட் கோவப்பட்டு என்ன பண்றாங்க, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க எல்லாருமே. ஃபோன் பண்ணி எப்படியாச்சும் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும், எப்படியாவது நீங்க அந்த சவுண்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாங்க, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் கிட்ட வந்து சொல்றாங்க. பாரு எப்படி இருக்கு பாருங்க, அடுத்து பாருங்க. And through all this commotion, Zigzag slept on unconcerned and snored on. இவ்வளோ குழப்பம், இவ்வளோ கமோஷன் வந்து என்ன ஆகுது வீட்டில் நடந்துட்டு இருக்குல்ல, என்னடா அது எல்லாத்துக்கும் காரணமான ஒரு ஆள் என்ன பண்ணிருப்பான்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரும்ல. இதுக்கு எதுவுமே யாரும் டிஸ்டர்ப் பண்ணல ஜிக்ஸாக்க. நத்திங் டு டிஸ்ட்ராக்ட் ஆர் டிஸ்டர்ப் யாரு, ஜிக்ஸாக். நத்திங் டு டிஸ்டர்ப் ஜிக்ஸாக். என்ன ஆகுது பாரு, ஜிக்ஸாக் கண்டினியூ டு ஸ்லீப். அவன் என்ன பண்ணிட்டே இருக்கான், தூங்கிட்டே தான் இருக்கான். அவனை யாருமே டிஸ்டர்பே பண்ண முடியும். இவ்வளோ விஷயங்கள் நடந்து கூட அவன் என்ன ஆகல, ஒரு டைம் எழுந்து நடக்குது அப்படின்றத கூட பார்க்கவே கிடையாது. சரியா? அடுத்து பாருங்க. Zigzag slept on unconcerned and snored on. Finally, an exhausted Mrs. Krishnan rang up her husband. Exhausted அப்படின்னா வெரி டயர்ட், ரொம்பவே முடியல, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம எக்ஸாஸ்டட்னு சொல்லுவோம். சரியா? ஐயோ இதுக்கப்புறம் இந்த தொல்லையெல்லாம் என்னால் தாங்கவே முடியாது, ரொம்பவே அந்த என்ன சொல்லலாம், ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, இவ்வளோ நடந்திருக்கு, ரொம்பவே கஷ்டத்துல இருக்கா யாரு, டாக்டர் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். இவங்க உடனே யாருக்கு ஃபோன் பண்றாங்க, டாக்டர் கிருஷ்ணன் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி, ஐ எம் கோயிங் கிரேசி வித் த சவுண்ட் ஆஃப் zigzag snoring plus all these angry telephone calls. இது மட்டும் இல்லை, zigzag சவுண்டோட சேர்ந்து எது இவங்களோட ஃபோன் காலுமே, இத்தனை பேர் ஃபோன் பண்ணி திரும்ப திரும்ப கேட்டு இருக்காங்க, அதுவுமே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடந்திருக்கும், அதையும் பாருங்க. டெலிஃபோன் கால்ஸ் அண்ட் மை பியூட்டிஃபுல் பெயிண்டிங். அவங்களோட பெயிண்டிங் என்ன ஆயிடுச்சு, நாசமாக போயிடுச்சு இல்லை. ஸோ அதை பற்றியும் அவங்க சொல்கிறாங்க. ஹியர் ஹர் வாய்ஸ் கிராக், யூனோ மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலா யார், பார்த்தோம்னா இவங்க வந்து இந்த பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த பெயிண்டிங் எல்லாமே இவங்க தான் எடுத்து வேல்யூ பண்ணுவாங்க. இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய வேல்யூஸ் எல்லாமே அதுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது எவ்வளோ ரூபாய் நம்ம விற்கலாம், இது எந்த அளவுக்கு அது மீனிங்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யார் பார்ப்பாங்க, இந்த ஆர்ட் கிரிட்டிக் தான் பார்ப்பாங்க. அவங்க பேர் தான் மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலா. யூனோ மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலா த ஆர்ட் கிரிட்டிக் who lives upstairs. இவங்க நமக்கு யாரோட வீட்டுக்கு மேலே இருக்காங்க, மிஸ்ஸஸ் கிருஷ்ணனோட வீட்டுக்கு மேலே தான் இருக்காங்க. Who is living in a upstairs? Well said. Well, she heard zigzag snoring and had to check the telephone and asked me whether I could sing a little softly. இப்போ பாருங்க என்ன பண்ணிருக்காங்க, யாரு, ஜிஞ்சுவாலா ஃபோன் பண்ணி யார்கிட்ட, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் கிட்ட. சரியா? நீங்க கொஞ்சம் நீங்க பாடுறீங்க ஓகே, அது கொஞ்சம் சாஃப்டா பாடினா என்னன்னு சொல்லி யாரும் கேட்டிருக்காங்க, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த சவுண்டு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் பாடின சவுண்டா, இல்ல இல்ல, இது யாரோட சவுண்டு, ஜிக்ஸாக் கூட புரட்டை விட்ட சவுண்டு தான். சரியா? ஸோ அவங்க வந்து அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? I could sing a little softly when I took my singing lessons. Please contact Somu and find out what we should do. இவங்க பாரு என்ன சொல்றாங்க, நான் எப்பவுமே சாப்பிட்டா தான் பேசுவேன். சரியா? இந்த மாதிரி எங்கிட்ட வந்து என்ன கேட்டிருக்காங்க, யாரு கேட்டது, ஜிஞ்சுன்வாலா. நீங்க எப்படியாவது யாரு, டாக்டர் சோமுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி இதுக்கு என்ன பண்ணலான்றத கொஞ்சம் அப்படியே கேளுங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றது, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ அப்படியே ஒரு டைம் இந்த கிளாஸ் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாமா. Lakshmi shared a thought as if she had been electrocuted. They rushed to the studio. என்ன பண்ணாங்க, லக்ஷ்மி ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகிறாங்களா, என்ட்ரி ஆனோடனே ரொம்ப அப்படியே சவுண்டாக இருக்குது. ஏன் அவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க, என்னன்னு போய் பார்த்தா அவங்க என்ன எல்லாரும் வேகமாக ஓடி போய் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டுடியோவில் போய் பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கத்திட்டு இருக்காங்க. என்ன கத்துறாங்க, we have been blessed, we have been truly blessed, it's raining papayas and bananas in
this room. பப்பாயாவும் மழை மாதிரி பெய்யுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்துல கத்திட்டு இருக்காங்க. சரியா? The fruits are in the nuts splattered all over Krishna's unfinished masterpiece. அவங்களோட இன்னும் முடிக்கல இது அவங்களோட பெயிண்டிங். சரியா? சன்செட் ஆஃப் மரீனா அந்த பெயிண்டிங் மேல போய் என்ன ஆகுது, அந்த பப்பாயாஸும் பனானாஸும் போய் விழுது. சரியா? அந்த பப்பாயா விழுந்தது அந்த பெயிண்டிங் ஃபுல்லா என்ன ஆகுது, ஆரஞ்சு கலர்ல பிளாக் கலர் சீட்ஸ் போயிட்டு அப்படியே விழுது. சரியா? அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஸ்பிளாட்டட் ஆல் ஓவர் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன்ஸ் unfinished masterpiece. Mrs. Krishnan looked ready to shoot zigzag, but he saved by the bell, the telephone. அவங்களை யார் சேவ் பண்ணது ஜிக்ஸாக்னா டெலிஃபோன் பில் தான். இந்த மாதிரி நெய்பர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி நிறைய நெய்பர்ஸ் அவங்க கேட்டு அவங்க வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ அதுக்கு போய் அவங்க யாருக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. சரியா? எப்படியாவது யார் டாக்டர் ஸோ கான்டாக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியுன்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லியும் லாஸ்ட்டாக அதை வந்து முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.